சோசியல் மீடியாவில் 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு செய்தியை போட்டிருந்தார். என்னன்னா, பொங்கல் பரிசா எல்லா குடும்பங்களுக்கும் 3000 ரூபாய், மகளிர் உரிமை தொகையாக ஒரு 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டத்தில் மாணவியருக்கு 1000 ரூபாய், தமிழ் புதல் திட்டத்தில் மாணவர்களுக்கு 1000 ரூபாய், விடியல் பயணம் மூலமா மாதந்தோறும் 1000 ரூபாய் சேமிப்பு, மாணவ மாணவியருக்கு ஏறக்குறைய 20,000 ரூபாய் மதிப்பீட்டில் லேப்டாப், அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம், பொங்கல் போனஸ் என தைப்பொங்கலை முன்னிட்டு தமிழ்நாட்டின் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பல 1000 ரூபாயும் பொங்கல் பரிசுகளும் கிடைக்க போகுதுன்னு அதில் சொல்லியிருந்தாங்க. இப்படி நம்ம விடியல் ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டத்தில் எப்படியாவது எல்லாருக்கும் பயன் கிடைச்சிடுது. மக்கள் நலனுக்காக நாம் செய்யப்படுகிற திட்டங்களை குறை சொல்ல முடியாதவங்க இல்லாத பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி குளிர் காயிலாம்னு நினைக்கிறாங்க. அண்மையில் மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். செய்திகள்லாம் பார்த்திருப்பீங்க, அவர் பேசுனதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் அமித்ஷாவா இல்ல அவதூறு ஷாவான்னு டவுட் வருது. அந்த அளவுக்கு உண்மைக்கு புறம்பா பேசிட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டில் இந்து சமய நம்பிக்கைகள் வழிபாட்டு உரிமைகளுக்கு முடிவு கட்டும் வகையில் நம்முடைய தமிழ்நாடு செயல்படுதுன்னு அமித்ஷா அவர்கள் பேசிட்டு போயிருக்காரு. இதற்காக என்னுடைய கடுமையான கண்டனத்தை உங்கள் மூலமாக, இந்த விழாவின் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல போல. நம்ம அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இப்ப வர சுமார் 4000 திருக்கோயில்களில் குடமுழுக்கு, அதாவது அவருக்கு புரிகிற மொழியில் சொல்லணும்னா கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கோம். இப்படி ஒரு சாதனையை நீங்க ஆளுகிற பாஜக மாநிலங்களை செஞ்சிருக்கீங்களா? கண்டிப்பா இருக்காது. அது மட்டும் இல்ல, 997 திருக்கோயிலுக்கு சொந்தமான 7,701 கோடி ரூபாய் மதிப்பிலான 7,655 ஏக்கர் நிலங்களை மீட்டு இருக்கும். உண்மையான பக்தர்கள் நம்ம அரசை பாராட்டுறாங்க. தலைமை செயலகத்தில் வாரத்தில் எப்படியாவது 2 நாள் இந்து சமய அறநிலையத்துறை பணிகளை நான் தொடங்கி வச்சு அந்த விழாவில் பங்கேற்கிறேன். நம்ம ஆட்சியில் இந்து சமயம் சார்ந்து என்னென்ன செஞ்சிருக்கோம்னு ஒரு நாள் முழுக்க பேசுகிற அளவுக்கு சாதனைகள் பெரிய லிஸ்டே இருக்கு. அதனால தான் பக்தர்கள் விரும்பக்கூடிய ஆட்சியாக தான் திராவிட மாடல் ஆட்சி இருக்கு. ஆன்மீக பெரியவர்கள் விரும்பும் ஆட்சியா இருக்கு. அனைத்து சமயத்தவர்கள் நம்பிக்கைக்கும் மதிப்பளித்து அவன் மத உரிமைகளை காப்பாற்றுகிற ஆட்சியா நடத்திக்கிட்டு வரோம். இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இந்துக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுறதா துளியும் உண்மையில்லாத குற்றச்சாட்டை உள்துறை அமைச்சர் சொல்வது அவருடைய பதவிக்கு கண்ணியம் அல்ல. உண்மையை சொல்லணும்னா, கலவரம் செய்யவும் குழப்பம் எடுத்தவும் நினைக்கிறவங்களோட எண்ணம் தான் தமிழ்நாட்டில் ஈடேறல. அது இனியும் நடக்காது, நடக்க விட மாட்டோம். இந்த ஸ்டாலின் இருக்கிற வரை அது நடக்கவே நடக்காது. வெளிப்படையா சொல்லணும்னா, ஒரு சிலர் இங்க இப்படி பேசி வட மாநிலங்களில் வெறுப்பு பிரச்சாரம் பண்ணலாமா என்பதுதான் நம்மளுடைய எண்ணம். தமிழ்நாடு வந்த உள்துறை அமைச்சர் அவதூறு மட்டும் பரப்பிட்டு போகல, ஒரு நல்ல காரியத்தையும் பண்ணிட்டு போயிருக்காரு. நாம கேட்க வேண்டிய கேள்வியை அவரே கேட்டுட்டாரு. நம்மோட வேலையை அவர் ஈஸியாக்கிட்டாரு. அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி அமையணுமா வேணாமான்னு மக்களை பார்த்து அமித்ஷா கேட்டிருக்காரு. ஐயா, இதையே தான் நாங்கள் சொல்றோம். 2026 தேர்தலின் போது தமிழ்நாட்டை நாங்க ஆளணுமா இல்ல எங்கேயோ டெல்லியிலிருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஆளணுமா முடிவு செய்ததுதான் தேர்தல். இது தமிழர்களின் சுயமரியாதைக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய சவால். அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சா பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு நாங்க சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். நீட்டை விடாப்பிடியாக திணிக்கிற
தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை விடுவிக்காம தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிற, தொகுதி மறுவரை என்கிற பேர்ல தமிழ்நாட்டின் ஜனநாயக வலிமையை குறைக்கிற, வடமாநிலங்களில் தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற பிஜேபி ஆட்சி அமையதான் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி பாடுபடுகிறார். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவோட பிராக்சி ஆட்சி நடந்துச்சு. கடந்த 5 ஆண்டுகளாக தான் அதிலிருந்து நாம் தமிழ்நாடு மீண்டு தலைநிமிர ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப நேரடியாக பாஜக ஆட்சியை சொல்லிட்டு வராங்க. 11 ஆண்டுகளா ஒன்றியத்தில் நடக்கக்கூடிய என்டிஏ ஆட்சியில தமிழ்நாட்டுக்காக ஒரு துருமை கூட கிள்ளி போடாத உங்களை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை. 2019, 2021, 2024 கடந்த 3 தேர்தல்களையும் படுதோலை பரிசா தந்ததும் உங்களுக்கு இது புரியலையா? தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சப்பட்டதை நீங்க மாத்திக்காதப்ப தமிழர்கள் மட்டும் தங்களுடைய முடிவை மட்டும் எப்படி மாத்திக்குவாங்க? மக்கள் எப்போதும் நம்ம அரசு பக்கம் தான் இருக்காங்க. திரும்பவும் நாங்க தான் வருவோம், நல்லாட்சியை தொடருவோம். எதிலும் நம்பர் 1, எல்லா துறையிலும் ஏற்றவன்னு இதுவரை காணாத வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாட்டை கொண்டு செல்வோம். திராவிட மாடல் 2.0 இன்னும் பெரிய சாதனைகளை படைப்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.